தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கைகளில் மிகவும் சிறந்த ஒரு கொள்கை நீர் நிலம். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை எழில் கொஞ்சம் அழகான அந்த மலையை உடைத்து அண்டை மாநிலங்களுக்கு, உதாரணமாக அதானியினுடைய துறைமுகத்திற்காக கனிம வளத்தை சுரண்டி கொண்டு சென்றனர். அதை எதிர்த்து குரல் கொடுத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைக்காக குரல் கொடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியிலே மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுத்து கள ஆய்வு செய்து தினம் குறைந்தது 500 வாகனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை கடந்து செல்கின்றன. தினமும் ஒரு விபத்துக்கள் நடைபெறுகிறது என்பதை அறிந்து உடனடியாக மதுரை மூத்த வழக்கறிஞரை அணுகி மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதை தற்சமயம் தடை செய்தார். அதன் பின்பு இதே கனிம வள கொள்ளை கும்பல்கள் அதை மேல்முறையீடு செய்து இப்பவும் அதே கனிம வள லாரிகள் தினமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. இன்று வரை அந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி வரும் ஒற்றை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஒற்றை தலைவர் அண்ணன் வேல்முருகன். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.